போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தேவன், உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம், சிருஷ்டிப்பின் தேவன், உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர், உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கொண்டீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லை. என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும்,
நீர் மாத்திரம் போதும் எனக்கு. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தில் கூட தியானிக்க விரும்புகின்ற ஒரு தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 62:8. சங்கீதம் 62:8 வாசிக்கிறேன், கேளுங்க. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கின்றார். தாவீது ராஜா தன்னுடைய அனுபவத்தில் கூறுகின்றார், எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்புங்க. ஏன்னா அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் என்றும் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார் என்றும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, இல்லைங்களா? அப்போ பாருங்கள், நேபுகாத் நேச்சர் மூலமாக கூட அவர் தன்னுடைய ஜனங்களை என்ன செஞ்சார்? வழிநடத்திய தேவன். அவர் நேற்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கின்றார். ஆகவே தான் தாவீது சொல்கிறார், ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். நாகும் 1:7 விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கின்றார். அவரை நம்புங்க, அவருடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றி விடுங்க. எந்த காலமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது அந்த நாட்கள் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், கிரிட்டிக்கலாக இருக்கலாம், ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கலாம். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டுக்காதீங்க, அவரை நம்புங்க. அவருடைய சமூகத்தில் உங்களுடைய இதயத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? ஊற்றி விடுங்க. காரணம், நீங்கள் அவரை நம்புகிறீங்க, தம்மை நம்புறவர்கள் அவர் அறிந்திருக்கிறார் என்ற விதத்தில் எழுதப்பட்டிருக்குது. பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் அருமையான ஒரு பகுதி உண்டு. ஏசாயா 55:8 வாசிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா 55:8-12 வரைக்கும். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வசனமும் என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியத்தை வாய்க்கும்படி செய்யும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என்னுடைய வழிகள் அல்ல. அவருடைய வார்த்தை அது விரும்புகிறதை செஞ்சு அந்த காரியத்தை அது வாக்கிய செய்யும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அவரை நம்புங்க, அவருடைய சமூகத்தில் உங்களுடைய இதயத்தை ஊற்றி விடுங்க. நீங்கள் எந்தளவு அவரை நம்புகிறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். சூழ்நிலை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்கள் கையில் வேதத்தை சும்மா கொடுத்தது ஆண்டவர், உங்களுக்கு சபையை கொடுத்தது ஆண்டவர், உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்தது ஆண்டவர், உங்களை வழி நடத்துறது ஆண்டவர். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, சூழ்நிலையில் வெற்றி சிறக்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார். எத்தனையோ உதாரணங்கள் வேதத்தில் உண்டு, இல்லைங்களா? தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அரணான கோட்டை என்ற விதத்தில் எழுதப்பட்டிருக்குது. நாகும் தீர்க்கதரிசி அப்படித்தான் கூறுகின்றார். ஏசாயா என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகள் அல்ல, நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகளும் அல்ல. நிச்சயமாகவே அவருடைய வார்த்தைகள் விதிக்கப்படும் போது அந்த வார்த்தைகள் அவர் விரும்புகிற காரியத்தை அப்படியே நிச்சயம் சாதிக்கும் என்ற வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. ரோமர் 8:28 யாருக்கும் தெரிந்த வேத பகுதி. அன்றியும் அவருடைய அநாய திருமணத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. பாருங்கள், எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட கட்சி தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்குது. கூட அவங்க மெஜாரிட்டிக்காக ஒரு சில பார்ட்டிகள்கிட்ட மூவ் பண்ணுறாங்க குயிக்காக. இப்போது இந்த நெக்ஸ்ட் வீக்கில் புதிய தமிழக மந்திரி சபை அமைஞ்சிடும் நான் நம்புகிறேன், இல்லைங்களா? மெய்யாகவே நீங்கள் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும்போது, அவருடைய கட்டளை கை கொள்ளும்போது, நீங்கள் அவருடைய நினைவுகளை நன்றாக புரிந்து கொண்டு இனியாவது அவருடைய நினைவுகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்வார், சுகமாய் மாற்றி விடுவார். எப்போவுமே உன்னை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் ஆண்டவரிடத்தில் அன்பாக இருந்தால் எல்லாமே உங்கள் நன்மைக்கு எதுவாக மாறிவிடும். அவர் பாருங்கள், அவர் சொல்லாகவும் அவர் கட்டளை நிற்கும். அவர் காற்றையும் கடலையும் அதட்டியவர். அவரால் செய்ய முடியாத ஐசியமான கரங்கள் எதுவுமே கிடையாது.
நான் அடிக்கடி எப்பவுமே நினச்சி பார்ப்பேன், நேபுகாத்நேச்சார் உண்மையாகவே பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக நேபுகாத்நேச்சாரோட கூட பேசியவர். கோரேஸ் மன்னன் இழந்து கிடந்த தேவ ஆலயத்தை கட்டி எழுப்பும்படியாக நெகேமியாவுக்கு எஸ்ராவுக்கு அவன் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவேன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. நிச்சயமாகவே எவரையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் தேவனால் ஆகும். ராஜ்யங்களும் அதிகாரங்களும் தேவனால் தான் ஏற்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? அவன் இதை நினச்சும் கவலைப்படாதீங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான். தேவன் நிச்சயமாக அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் சகலத்தையும் நன்மையாக செய்து கொடுப்பார். பிறகு ஒரு சின்ன ஒரு உதாரணம் மாத்திரம் சொல்கிறேன். நாகமான் உங்களுக்கு தெரியும். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நாகமான் என்னும் ஒரு லெப்ரசியை குறித்து எழுதப்பட்டிருக்குது. 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். அந்த நாகமான் பாருங்க, அவன் மிகப்பெரிய ஒரு படைத்தலைவன், சிரியா ராஜாவினுடைய ஒரு மிகப்பெரிய படைத்தலைவன். அந்த வேத வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் கரெக்டாக கேளுங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறேன், கேளுங்க. சிரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியா அவனும் குஸ்ரோயா இருந்தான். சிரியா ராஜா அவனுக்கு ஒரு படைத்தளபதி, அவன் நாகமான். அவன் லெப்ரசி, நல்ல ஃபிட்டாக இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் லெப்ரசி. ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. அவனுடைய நாட்டில் சிறைப்பிடித்து கொண்டுவரப்பட்ட ஒரு சிறிய சிறுமி, அது ஆக்சுவலாட்டி இஸ்ரேல் தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து கொண்டுவரப்பட்ட ஒரு சின்ன சிறுமி, அவன் வீட்டில் வேலை பார்க்குறா. அவர் நற்செய்தியை நாகமான்ட மனைவிட்டு சொல்கிறா, நீ இஸ்ரேல் தேசத்துக்கு போ, எலிசனர் ஊழியக்காரர் இருப்பார், நீ அவற்று போனால் அவன் கணவனுக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். இந்த வார்த்தையை அந்த அம்மா கரெக்டாக பிடிச்சிக்கிட்டாங்க, நாகமானுடைய மனைவி. அப்போது சிரியாவினுடைய ராஜா இஸ்ரேல் ராஜாவுக்கு நிருபங்கள் அனுப்புகிறாரு. அதுக்கு பின்னாடி நாகமான் என்ன சொன்னால் இஸ்ரேல் தேசத்துக்கு போகிறாரு எலிசாவை பார்க்க. இந்த இடத்துல தான் பாருங்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே ஞாபகத்துக்கு வருது. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல. நம்ம எல்லாத்தையுமே நம்ம நினைச்சோம்னா வித்தியாசமாக நினைப்போம். அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், இப்படி நடக்கும். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்தி கொடுப்பார், நேர்த்தியாக நடத்தி கொடுப்பார். அத்தனை சொல்ல வராங்க. நாகமான் போகிறாரு. அவருடைய நினைப்பு என்ன? 11 வசனம் சொல்லுது, தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு எலிசா வெளியே வந்து நின்று தன் கையினால் இந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஸ்ரோகத்தை நீக்கி விடுவான்னு நான் எனக்குள் நினைத்திருந்தேன். நாமோட நினைப்பு என்ன? ஊழியக்காரர் வருவார், எனக்கு எங்கெல்லாம் குஸ்ரோகம் இருக்குதோ அங்கெல்லாம் அவர் கை வச்சு நினைச்சுவார்னா ப்ரேயர் பண்ணுவார், எனக்கு ஹீல் ஆகும். ஆனால் ஆண்டவர் தெளிவாக எலிசாட்ட சொல்லிட்டாரு, என் முகத்தை கூட பார்க்கண்டாம்பா, அவனோட ஒரு வார்த்தையை சொல்லு, நீ போய் யோர்தான் நதியில் என்ன செய்ய எழுதுட்டு நீ ஸ்நானம் பண்ணு, அவன் லெப்ரசி அவனை விட்டு போவோம். பாருங்கள், அந்த வார்த்தையை அவன் அப்படியே செய்யும்போது அவனுக்கு சுகம் கிடச்சிது. தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கிறவர். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற கடவுள். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கையில், நம்முடைய திருச்சபையோட வாழ்க்கையில், கிறிஸ்தவ மக்களோட வாழ்க்கையில் அவரால் செய்ய முடியாத ஐசமான காரியம் எதுவுமே கிடையாது. அடிக்கடி என் மனைவிட்டு சொல்லுவேன், சில விஷயங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்பார். ஆகவே சில விஷயங்களை அவர் கடன்படுத்துறது போல தோன்றும், எனிவே நமக்கு தான் வெற்றின்னு. ஆகவே எப்பொழுதுமே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. எக்காலத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க? கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. நீங்கள் அவரை நம்பும்போது நிச்சயமாக அவருக்கு தெரியும் என்ன அவங்க நம்புகிறாங்க, என்னுடைய நாமத்தை அவங்க நம்புகிறாங்க, என்னுடைய வார்த்தையை நம்புகிறாங்க, என்னுடைய வல்லமையை நம்புகிறாங்க, என்னுடைய பாதுகாப்பு அவங்க நம்புகிறாங்க, நான் தான் எல்லாவற்றுக்கும் ஹெட்னு அவங்க நம்புகிறாங்க. அவரோட நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகக்கூடாது. அவை நம்ம என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். எது நடந்தாலும் நன்மைக்கு தான். யார் வந்தாலும் உண்மையாகவே பாருங்கள், அது தேவனுடைய வாழ்க்கையில் நன்மையாகத்தான் முடியும். ஒருபோதும் நீங்கள் நேச்சுவாக நீங்கள் நினைச்சக்கூடாது, திங்க் பண்ணவே கூடாது. பாசிட்டிவாக தான் நடக்கும். தேவன் தீமையை நன்மையாக மாற்றி கொடுப்பார். ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எதை செய்தாலும் நன்மைக்கு எதுவாகவே செய்கின்றீர். தொடர்ந்து ஆண்டவரே வருகின்ற புதிய அரசாங்கத்தை நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். மந்திரிமார்கள் நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எதுவாக இருந்தாலும் நீர் என்னை எப்படி வழிநடத்துகிறோ அது எங்களுடைய நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மக்களுக்கு அனுகூலமாக இருக்கட்டும். உங்களுடைய நாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.